ஹலோ guys, வெல்கம் டு டெக் வித் அக்ஷய். இது நம்ம சேனலோட 7th வீடியோ. என்னடா அக்ஷய் 1 இயர் வந்து கழிச்சு வீடியோ போடுறான் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க கண்டிப்பாக. ஆமாம் கைஸ், என்னோட ஓன் பர்சனல் க்ரோத்தும் அதுக்கப்புறம் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்கான ஒதுக்கப்பட்ட டேஸ். ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வந்து வீடியோஸ் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இனிமேல் கொஞ்சம் டேஸ் நான் வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நான் 1 இயர் என்ன படித்தேன் அது வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு லைவ் செஷனில் பார்ப்போம், இல்லை வேறு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிஆர்டிபி. சிஆர்டிபினா என்ன, யாருக்கான சர்டிஃபிகேஷன், அது பண்ணால் என்ன யூஸு, என்னெல்லாம் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும், அது எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், இல்லை வேறு உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே கைஸ், சிஆர்டிபி சிஆர்டிபினா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிஆர்டிபினா ஒன் ஆஃப் தி ஒரு வெரி ரெனோண்டான ஒரு ரெட் டீமிங் சர்டிஃபிகேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி. அது யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஆல்டர் செக்யூரிட்டின்ற ஒரு பெரிய வெண்டர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ நிறையா வெண்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இசி கவுன்சில், அதுக்கப்புறம் ஆஃப்செக்கு, அதுக்கப்புறம் டிசிஎம் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஆல்டர் செக்யூரிட்டி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரினோண்டான ஒரு வெண்டார். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க இந்த வெண்டார். ஸோ இவங்க வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எக்ஸாம் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி சர்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஆர்டிபி. சிஆர்டிபினா வந்து சர்டிஃபைட் ரெட் டீம் ப்ரொஃபஷனல். சர்டிஃபைட் ரெட் டீம் ப்ரொஃபஷனல். இந்த சர்டிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம், என்ன யூஸ் இது மூலியமா, இது படித்தா எனக்கு வந்து என்னெல்லாம் வந்து நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. இப்போது உங்களோட கெரியர் வந்து நீங்கள் சைபர்னு சூஸ் பண்ணோன்னே அதில் வந்து நிறையா வேஸ்ல இருக்குது. ஜிஆர்சி, டிஃபென்சிவ், அஃபென்சிவ், அந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மெயினாக இது அஃபென்சிவ் செக்யூரிட்டி ஃபோக்கஸ் பண்ணி இருக்க ஒன் ஆஃப் தி ஒரு ரினோண்டான ஒரு வெரி ஒரு நாலேஜ் குவாலிட்டியான சர்டிஃபிகேஷன் கைஸ் இது. ஸோ இது வந்து பியூர்லி வந்து ரெட் டீம். நீங்கள் வந்து உங்கள் கெரியர் வந்து ரெட் டீமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் இருக்கேன், அந்த கம்பெனியில் நிறையா வந்து ரெட் டீம் என்கேஜ்மெண்ட்ஸ், அது இப்போ ஆக்டிவ் டைரக்டரிஸ் நிறைய டைம் நான் என்கவுண்டர் பண்ணுறேன்னா இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த சர்டிஃபிகேஷன் யார் அப்படின்னா வந்து ஆல்டர் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து இது ரொம்ப காலமாக இருக்குது கைஸ், இந்த சர்டிஃபிகேஷன் சிஆர்டிபி. இதுக்கு முன்னாடி வந்து பென் டெஸ்ட் அகாடமின்ட்டு வந்து ஒரு இதில் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஆல்டர் செக்யூரிட்டிக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க இந்த சிஆர்டிபி. அதுக்கப்புறம் மீதி இருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஆல்டர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா யார் அது ஓன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் மித்தல்னு தான் ஒருத்தர் ஓன் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஃபவுண்டரு. ஸோ அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன் அந்த சிஆர்டிபி வந்து இவர் தான் வந்து அதை சொல்லி கொடுப்பாரு. ஸோ இவர் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான இந்த இன்ஃபோசெக் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான வந்து மேன் இவர். ஸோ இவர் நிறைய இடத்துல வந்து டாக்ஸ் கொடுத்துருக்காரு, ரொம்ப ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வே ஆஃப் டீச்சிங், அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எல்லாமே வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மூலிமா நீங்கள் நல்லா கெயின் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், சிஆர்டிபி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஆக்டிவ் டைரக்டரி ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவும் மெயினாக வந்து ஆன் ப்ரிமைஸ் ஆக்டிவ் டைரக்டரி வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் எப்படி ஆக்டிவ் டைரக்டரி ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து உள்ளுக்குள்ள அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் நடக்குது, என்ன மாதிரி அட்டாக் வெக்டர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நம்ம அப்யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து நம்ம மிட்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிஃபென்சிவ், அந்த மாதிரியெல்லாம் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த சிஆர்டிபி வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு விண்டோஸ் என்விரான்மெண்ட் தான் கைஸ். ஸோ நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி அதை பற்றி, ரெட் டீமிங் அதை பற்றிலாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசினா ரொம்ப ட்ராக் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு விண்டோஸ் என்விரான்மெண்ட் தான். விண்டோஸ் என்விரான்மெண்ட். இந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட், இந்த லேப் என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து விண்டோஸ் 2022 சர்வர் தான். ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லி பேட்ச்டு சர்வர்ஸ். ஸோ நீங்கள் ட்ரையாக்னி, ஆக்டிபாட்ஸ்லாம் ஆடும்போது நிறையா வந்து
வந்து காமன் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அன்பேச்சபிள் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நீங்கள் ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. ஃபுல் லேப் என்விரான்மெண்ட், எக்ஸாம் என்விரான்மெண்ட் எல்லாமே பேட்ச்டு மிஷின்ஸ் தான். மீதி இருக்க நீங்கள் வந்து அதோட மிஸ்கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் ஃபீச்சர் அப்யூஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் அட்டாக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இந்த சிஆர்டிபி பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ் எல்லாமே சொல்கிறேன், அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு விருப்பப்பட்டா. ஸோ இவங்க வந்து 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படி நம்ம வந்து இந்த கோர்ஸ் வாங்கி எப்படி படித்து எப்படி எக்ஸாம் எழுதுறதுக்குன்ட்டு 2 விதமாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வே வந்து பூட் கேம்ப். பூட் கேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வீக்ஸ் நடக்கும். லைவ் செஷன்ஸ் அது எல்லாமே டேரெக்டாக உங்களுக்கு நிக்கல் மித்தல் அவரே வந்து உங்களுக்கு வேற ஏதோ ஜூம் இல்லை வேற ஏதோ மீடியாவில் வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து எடுப்பாங்க. எல்லா வீக்கெண்ட்ஸும் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போவே நீங்கள் வந்து லைவாக உங்கள் டவுட்ஸு, உங்கள் வேறு ஏதோ கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் அப்போ லைவாகவே படிச்சுக்கலாம். இல்லை நான் அப்படியெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ காசு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் டிமாண்ட் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஆன் டிமாண்ட்னா எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும். கோர்ஸ் லெக்சர்ஸ் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டடாக இருக்கும். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அப்படி கூட நீங்கள் படித்து எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். ஓகே கைஸ், இதில் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேப் கொடுப்பாங்க. லேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சிடிஎஃப் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ டிப்பிக்கலாக இந்த ஃப்ளாக் ஃபார்மேட்டெல்லாம் இருக்காது. அவங்க ஒவ்வொரு இது கேட்டிருப்பாங்க, ஒவ்வொரு சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சேலஞ்சஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணணும். அதுக்கான உங்களுக்கான ஸ்பேஸ் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி அதிலே நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ட்ரையல் அண்ட் எரர் நீங்கள் என்னெல்லாம் மெத்தட்ஸ் வச்சுருக்கீங்க ஃபுல்லாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த லேப்ஸில். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். 30 days வந்து லேப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன் டிமாண்ட் கோர்ஸ் ப்ரீ ரெக்கார்டட் லெக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 டைம் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் காஸ்ட் பார்த்தீங்க அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா $250, நியர்லி வந்து 22,000 ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து 60 days, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் சேம் தான். 90 days மீதி இருக்கிற ரெண்டுமே சேம் தான். இது ஒவ்வொன்றுக்கும் வந்து காசு வந்து டிஃபர் ஆகும். ஒன்லி இந்த லேப் டேஸ் கவுண்ட் மட்டும்தான் அதிகமாகும் இதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டம்ப்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, இன்னொரு அட்டம்ப்ட் நான் வந்து பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ஒரு $99 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த செக்ஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து 30 days எனக்கு பத்தல, இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு 1 டைம் பண்ணுற கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு அட்டம் வேணும்னா அப்படி கூட ஒரு பண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வந்து யூஸ்வலாக போடுவாங்க, அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணல. இன்னொன்று வந்து ஒரு ஃபெப் மந்த் வந்து எனக்கு ஜான்வரின்னு நினைக்கிறேன், ஜான்வரி 2025 வந்து ரெட் டீமிங் மந்த்னு ஒரு 20 days வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு $50 கம்மியாகி நான் வந்து ஒரு 18,000 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் கைஸ். இந்த இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த பண்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 30 days லேபு, அதுக்கப்புறம் லைஃப் டைம் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ஒரு அட்டம்ப்ட். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் வந்து கான்ஸ்டண்ட்டாக உட்காந்து பண்ண முடியாது. எனக்கு வந்து நான் வந்து புதுசாக இப்போ தான் வந்து ரெட் டீமிங் ஆக்டிவ் டைரக்டரிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த 30 days உங்கள் லேப் பத்தாட்டினா நீங்கள் தாராளமாக 60 days கூட நீங்கள் வாங்கலாம். 60 to 90 daysலாம் வாங்கலாம். இன்னும் நீங்கள் அதிக டைம் ஸ்பேன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்து எனக்கு நாலேஜ் இருந்ததுனால எனக்கு இதுவே போதும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால வந்து நான் இதுவே நான் கான்ஃபிடென்ட்டாக நான் சூஸ் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து இந்த சிஆர்டிபி எக்ஸாம் அப்ரோச் எப்படி இருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் டீமிங் லைஃப் சைக்கிள் வந்து நம்ம அது பார்ப்போம். இதை நான் சிம்பிளாக காமிக்கிறேன். ரெட் டீமிங் லைஃப் சைக்கிள் வந்து இந்த ஃப்ளோவில் தான் நடக்கும் கைஸ். ரெக்கான், அதுக்கப்புறம் இனிஷியல் காம்ப்ரமைஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளைட் ப்ரிவிலேஜ், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ், பெர்சிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெக்கான், லேட்ரல் மூவ்மெண்ட், எச்ஃபில் ரேட், அதுக்கப்புறம் டெலிட் ஃபுட் பிரிண்ட்ஸ், இந்த லாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது. பட் இப்போ நம்ம வந்து சிஆர்டிபியில் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து அஸ்யூம்டு பிரீச்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்கள் டொமைன் ஜாயிண்ட் மிஷின் வந்து உங்கள் ஃபூட்டோட தந்துடுவாங்க. அந்த ஃபூட்டோட் மிஷின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி லேட்டரல் மூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து
ரூட் ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வந்து உங்கள் அல்டிமேட் கோல். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து இப்போ ரியல் டைம் என்கேஜ்மெண்ட்ஸ், இந்த பிளாக் பாக்ஸ் பென் டெஸ்டிங் எல்லாம் போது உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. எங்கேயாச்சும் லீக் கிரெடென்ஷியல்ஸ் எங்கேயாச்சும் நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெக்கக்னிஷன் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. சிஆர்டிபி எக்ஸாமில் அசியூம்டு பிரீச், ஏற்கனவே அந்த டொமைன் ஜாயின் பண்ண மெஷின் வந்து ஏற்கனவே காம்ப்ரமைஸ் மாதிரி நம்ம நினச்சிட்டு அந்த மெஷின் நமக்கு தந்து அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு. ஓகே கைஸ். ஸோ இதனால அசியூம்டு பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் டைரக்டரி ரெட் டீமிங் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வே இருக்கும். ஓகே கைஸ், இதில் என்ன படிப்பீங்க, என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண வேர்ஷன் சிஆர்டிபி வந்து அப்டேட் பண்ண வேர்ஷனில் இதான் வந்து சிலபஸ். ஆக்டிவ் டைரக்டரி எனுமரேஷன் நான் சும்மா மெயின் டாபிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதுக்கீழே நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ எனுமரேஷன் எப்படி எனுமரேட் பண்ணுறது ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்டை அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அஃபென்சிவ் பவர் ஷெல் ட்ரேட் கிராஃப்ட்ஸ் எப்படி வந்து நம்ம ஸ்கிரிப்ட் அஃபென்சிவ் ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி நம்ம ரன் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக எவைட் பண்ணி எப்படி டிஃபென்சிவ் டூல்ஸ்க்கு எப்படி எவைட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்ஸ் அது பார்ப்பீங்க. டொமைன் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிடென்ஸ் பற்றி நல்லா படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ட்ரஸ்ட் அட்டாக்ஸு, அதுக்கப்புறம் ஏடிசிஎஸ் இது வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ண ஒரு டாபிக். இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து ஏடிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம புதுசாக வந்து எப்படி வந்து ஏடிசிஎஸ் சர்வீஸும் வந்து அப்யூஸ் பண்ணுற அப்படின்னு வந்து நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்சிவ் அண்ட் பைபாஸ் பற்றியெல்லாம் படிப்போம். இப்போ நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து இடியாஸ் வந்து எம்டிஇ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கட்டிருந்து எவ்வளோ ஆப்செக்காக நம்ம பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம். ஸோ அதே மாதிரி பைபாஸ் டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து எப்படி டிஃபென்சிவாக எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி மிட்டிகேஷன்ஸ், என்னென்ன மிட்டிகேஷன்ஸ் இந்த அட்டாக்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து படிப்போம் ஃபுல்லாக. இதை வந்து நான் ஜஸ்ட்டு டாபிக்ஸ் மட்டும் தான் சொன்னேன். இதுக்குள்ளே நீங்கள் நிறையா நான் படிப்பீங்க. இதை பற்றி நம்ம லேட்டராக வந்து சிலபஸ் பற்றி என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ். சர்டிஃபிகேஷன், எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் சர்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இது நீங்கள் வந்து 30 டேஸ் லேப்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா கான்ஃபிடென்ட் ஆகி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டேஸ் எக்ஸாம் இருக்கும் கைஸ். 3 டேஸ் வந்து ஒரு எக்ஸாம்ஸ். ஃபஸ்ட்டு 24 hours வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த லேப் உங்களுக்கு எக்ஸாம் என்விரான்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 5 மெஷின்ஸ் இருக்கும், 5 சர்வர்ஸ். அதாவது அந்த 5 சர்வர்ஸ்லையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் காமிச்சா வந்து போதும். ப்ராப்பராக வந்து அந்த 5 சர்வர்ஸ்லையும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணி காமிச்சா வந்து போதும். இந்த 5 மிஷன் இதுக்கு வந்து 24 hours வந்து கொடுப்பாங்க. மீதி இருக்க 48 hours வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரிப்போர்ட் வந்து அதை சப்மிட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் 5 சர்வரை ஓன் பண்ணிட்டீங்க, என்னால் ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக அவங்க சொல்கிற மாதிரி என்னால் சப்மிட் பண்ண முடியாதுன்னா அப்போ கூட வந்து நீங்கள் நிறையா ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வந்து எக்ஸாம் என்விரான்மெண்ட்டில் நல்லா பண்ணாலும் ப்ராப்பராக நீங்கள் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க. இல்லாட்டினா நீங்கள் பண்ணதுக்கே மீனிங்லெஸ் ஆகிடும். நான் இதை பற்றி அதோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எல்லாமே நான் வந்து லேட்டராக நான் வந்து சொல்கிறேன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் லேபு இல்லை எக்ஸாம் என்விரான்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரௌசர் பேஸ் அந்த கொக்கோமோலே சர்வர் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து RDP VPN போட்டு வந்து அந்த மிஷினை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே கைஸ். ஆத்தர் பற்றி சொல்லவே வேண்டாம். இவரது நிக்கல் மித்தல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மேன். நிறையா வந்து நீங்கள் வந்து லெக்சர்ஸ்லாம் பார்க்கும்போதே அவர் தெரியும் லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அதுக்கப்புறம் வந்து அவர் ரியல் டைமாக வந்து அவரோட என்கேஜ்மெண்ட்ஸில் என்னெல்லாம் என்கவுண்டர் பண்ணார், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார். அவரோட டாக்ஸு, கான்ஃபரன்ஸு, யாரெல்லாம் மீட் பண்ணார் அவர், எப்படியெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கிடைக்கிற விட ரியல் டைமாக எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து ரியல் டைம் சினாரியோஸு எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இவர் சொல்லுவார். நான் வந்து இதுக்கு கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். இவர்கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ். அதே மாதிரி தான் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இது பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே கைஸ். நான் வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அடுத்தது எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக இவங்க மெயில் கம்யூனிகேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
மெயில் கம்யூனிகேஷன் தான் கைஸ் உங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ரிப்போர்ட் அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டொமைனுக்கு நீங்கள் வந்துடணும். enterprise.io அப்படின்ட்டு வந்து ஒரு டொமைன் இருக்கும், இவங்களோடதே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் லேபு, அதுக்கப்புறம் கோர்ஸ் மெட்டீரியலு, அதுக்கப்புறம் டூல்ஸு எல்லாமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இங்கே வந்து. ஓகே கைஸ், இப்போ நான் என்னோட எக்ஸாம் என்னோட பண்டில் எப்போ வாங்கினேன்னா 30th of January வாங்கினேன் நான் என்னோட இது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 30 days வந்து எனக்கு வந்து லேப் டைம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோடனே அந்த பண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 months கொடுப்பாங்க லேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. 3 monthsக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் லேப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து 30 days உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஓகேவா கைஸ்? நீங்கள் எப்போ 3 monthsல ஒரு டேல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க தானே லேபு. ஸோ அந்த லேப் ஸ்டார்ட் பண்ணுற டேலேருந்து திருப்பி ஒரு 120 days கூட நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகணும். இதான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு இது. ஸோ ஓகே கைஸ், நான் எப்படி இது வந்து நான் அப்ரோச் பண்ணேன், இப்போ நான் 30 days அது ரொம்ப வந்து கம்மியான டைம், நான் எப்படி என்னோட லெக்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் சொல்கிற இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லேப் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்கும், ஆக்சஸ் லேப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்துட்டிங்கன்னா கோர்ஸ் வீடியோஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த கோர்ஸ் வீடியோ வந்துட்டிங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் லெக்சர்ஸ். இந்த பூட் கேம்பில் உங்களுக்கு வந்து அந்த 4 weeks சொல்லி கொடுப்பாங்க தானே, அந்த நீங்கள் பூட் கேம்ப் ஆப்ஷன் எடுக்கான்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர்டு அந்த 18,000 கட்டி நீங்கள் வந்து யூசர் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து போர்ட்டலே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் தான் நீங்கள் இந்த ஆன் டிமாண்ட் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ 30th of January தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி ஆக்டிவ் டைரக்டரிஸ் என்ன, எப்படி ஃப்ளோ, அதெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவரோட வீடியோஸ் லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்காக இருந்துச்சு. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் எங்கள் டீமில் வந்து தமிழ் சிடிஎஃப் டீமில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு அவர் கைட் பண்ணார், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும்ட்டு வந்து அவர் கைட் பண்ணார். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பப்ளிக் OneDriveல வந்து இந்த கோர்சஸ் வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கேயே நான் வந்து பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு லெக்சர்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அங்கேருந்து ரிமூவ் எல்லாமே அந்த பப்ளிக் ட்ரைவ்லேருந்து எல்லா பக்கமும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த லெக்சர் வீடியோஸ் எல்லாம். ஸோ நான் எப்படி என்னோட ஃப்ளோ, என்னோட வே ஆஃப் லேர்னிங் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து ஒரு 40 வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நியர்லி 47 வீடியோஸ் இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் இப்போ அவங்களோட லேர்னிங் வே எல்லாமே. நான் வந்து லேப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே, ஏன்னா லேப் ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை தான் நான் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். லெக்சர் வீடியோஸ் வந்து நான் அந்த டைமில் வந்து வச்சுக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா வந்து லேபை நீங்கள் வந்து 30 days தான் டைம், எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ டே அண்ட் நைட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ அந்த டைமில் வந்து நான் லெக்சர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே நான் முடிக்கணும் தான் என்னோட எய்மில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 30th of January நான் பர்ச்சேஸ் பண்ணேன். லேப் வந்து உடனே எல்லாம் நான் ஆரம்பிக்கல. லேபு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து March 10th என்னமோ தான் நான் வந்து ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1 month 20 days கழிச்சு தான் நான் வந்து லேபேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பார்த்து நான் வந்து புரிஞ்சு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் ப்ராப்பராக வந்து இது சிம்பிளாக வந்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். பட் வந்து ஒவ்வொருத்துக்கு முன்னாடி அண்டர் தி ஹூட் என்ன இருக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா உங்களோட ரிசர்ச் ஒர்க் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன விதமான வே ஃபாலோ பண்ணேன்னா, நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் எடுக்க ஃபாலோ பண்ணேன். ஃபுல்லாகவே அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு, அவர் என்னெல்லாம் வந்து அட்டாக் சொல்கிறாரு, இல்லை என்னெல்லாம் வந்து டெக்னிக்ஸு, என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது எல்லாமே நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பிளென்டி ஆஃப் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் ஹேண்ட் ரிட்டன்னே வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இன்கேஸ் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க தான் இது மோஸ்ட்லி எடுப்பாங்க இந்த எக்ஸாம் எல்லாமே. அவங்களுக்கு இதெல்லாம் டைம் இல்லாட்டினா மேபி அவங்க கூட வந்து நோஷன், அதுக்கப்புறம் நோட்ஸ் கூட எடுக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக டிஃபர்ஸ், ஒவ்வொருத்தவங்களோட லேர்னிங் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். என்னோட இது வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நியர்லி நான் வந்து ஒரு 39 வீடியோ அந்த ரிசோர்ஸ் பேஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் டெலிகேஷன் இந்த டாபிக் வரும்போது நான் லேப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு March 10th வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்க நான் ஒரு 8 வீடியோஸ் வந்து லேப் ஸ்டார்ட் பண்ண நான் சைமல்டேனியஸாக வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லேபுக்கு வந்து நம்ம வருவோம். மெயினாக வந்து லேப் தான் ஒரு ஈஸியான வந்து எப்படி வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து
சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து சிஆர்டிபி எக்ஸாம் வந்து முடிக்கலாம்னா நீங்கள் வந்து லேபை வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களோட சிஆர்டிபி. நீங்கள் இப்போ இன்கேஸ் வந்து உங்கள் சிஆர்டிபி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க, இல்லை உங்களால் பண்ண முடியாட்டினா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த லேபில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலன்னு தான் அர்த்தம். ஸோ ஓகே, லேப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே வந்து இப்போ என்னோட சப்ஸ்கிரைப்டு இமெயிலுக்கு வந்து நான் வந்து சிஆர்டிபி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மீதி ஏதாச்சும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண சிஆர்டிஇ வாங்குறீங்கன்னா அதுவும் இங்கே ஆட் ஆன் ஆயிரும். ஸோ அது வந்து நான் இப்போதைக்கு ஒன்று தான் வாங்கியிருக்கேன், இப்போ தான் ஒன்று வாங்கி முடித்தேன் நான். ஸோ இது எப்படி இருக்குன்னா, லேப் மேனுவல், லேப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து எப்போ வந்து சாரி கேஸ், நான் வந்து ஜான்வரி 30th இப்போ பர்ச்சேஸ் பண்ணி நான் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு நான் வந்து ஏப்ரல் 10th தான் நான் லேபே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரல் 10 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மே 10 முடியும் அந்த லேப் வந்து கொடுக்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேப் ஸ்டார்ட் பண்ணலேருந்து 120 daysக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டம் பண்ணணும். இங்கே போட்டிருக்காங்க லாஸ்ட் அட்டம் டு சூஸ் தி எக்ஸாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து எல்லாமே எனக்கு லேப் டேஸ் எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. அதனால எனக்கு கீழே ஒரு வரும் கைஸ், இங்கேயே உங்களுக்கு ஒரு டாகல் பாக்ஸ் மாதிரி வரும். அந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களோட ஐபிஸு, உங்களோட விபிஎன் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வெப் பேஸ்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதோட யூஆர்எல்ஸு எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அங்கே அது மூலியமாகவும் நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணி நீங்கள் வந்து லேப் வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். லேப் வந்து உங்கள் இதுதான் கைஸ், நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க அதில் அப்படின்ட்டு வந்து ஒரு இதுதான். இதை வந்து நான் ஆக்சுவலி ஷோ பண்ணக்கூடாது இந்த லேப் இதெல்லாம். இது மேலே உங்களுக்கு வந்து ஒரு 40 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஆக்சுவலி வந்து 23 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அந்த 23 அப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து 40 உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிடிஎஃப் பேஸ்டு ஒரு இது மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க, ப்ராப்பராக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பேட்ச் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஐ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபவுண்ட் ஏடி லேப்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நான் என்னோட தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப நான் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருந்தேன். ஸோ அதனால வந்து எனக்கு ஈஸி கோயிங்காக இருந்துச்சு லேப்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து இது முடிச்சோடனே நான் வந்து ஒரு 30 days லேபில் வந்து நான் ஒரு 20 daysலேயே என்னால் வந்து ப்ராப்பராக வந்து இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீதி இருக்க 10 days நான் வந்து இன்னுமே வந்து ப்ராப்பராக நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். எப்படி வந்து நான் என்னோட ஓன் மெத்தடாலஜி எல்லாமே நான் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி டூல்ஸ் இம்போர்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது லேப்ல இருந்து எல்லாமே நான் வந்து பண்ணி பார்த்தனால எனக்கு வந்து எக்ஸாம் என்விரான்மெண்ட்ல எனக்கு ஏதாச்சும் ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இல்லை வேற ஏதாச்சும் எனக்கு வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா என்னால் வந்து ஈஸியாக வந்து அதை ரெக்டிஃபையோ இல்லை சால்வோ என்னால் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே கைஸ், லேப் பண்ணும்போது நீங்கள் மெயினாக ஒன்று பண்ணணும். லேப் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து லெக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எடுக்கலாம். அது ஒவ்வொருத்தோட இது நீங்கள் ஃப்ளோ எப்படி நடக்குது, உங்களோட ஓன் டயக்ராம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எடுக்கலாம். பட் வந்து லேபுன்னு வரும்போது நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு கமெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 லைன் 6 லைன் இருக்கும். ஸோ அந்த கமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் எடுத்தோம்னா அதோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்று எடுத்தால் ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அதனால வந்து அதுக்கு மட்டும் நான் லேபில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னோட ஓன் மெத்தடாலஜிஸ் எல்லாமே வந்து நான் வந்து ப்ரைவேட்டாக ஒரு ரெப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன் லேப் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து. ஸோ அந்த ப்ரைவேட் ரெபாசிட்டரியிலேயே வந்து நான் வந்து இது ப்ரைவேட்டில் தான் நான் வச்சுருக்கேன். நான் என்ன பப்ளிக் ஆக்கவும் கூடாது. ஏன்னா வந்து உங்களோட லேப் டீட்டெயில்ஸு, லேபில் இருக்க ஆன்சர்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸாமோட ரிப்போர்ட் எங்கேயுமே நீங்கள் வந்து ஷோ பண்ணக்கூடாது. ஸோ அதான் அவங்களோட பாலிசி. ஸோ இப்போ நான் லேப் வாக் த்ரூஸ்ன்னு எடுத்துட்டா நான் எப்படி அப்ரோச் பண்ணேன், இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் உங்களுக்கு நான் காமிக்கிட்டோம்னா அப்ஜெக்டிவ் 32 எடுத்துட்டா நான் இந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எப்படி நடக்கும், என்ன மாதிரி நான் அப்ரோச் பண்ணேன்,
அப்படின்ட்டு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து இங்கே நோட்ஸ் நான் எடுக்க ஆரம்பித்தேன் கைஸ். ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே கெயின் ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்லாம் வரும்போது. ஓகே, இதுலேயே நான் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ளாக் வாக் த்ரூஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும் இங்கே. இப்போ வந்து லேப் என்விரான்மெண்ட் வந்து அதோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னா இதுதான் லேப் என்விரான்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஸ்டியூம்டு ப்ரீச் சினாரியோஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஏற்கனவே வந்து அந்த டொமைன் ஜாயிண்ட் மிஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஃபுட்நோட்டில் நீங்கள் வச்சு மீதி இருக்க ஒவ்வொரு டொமைனாக நீங்கள் வந்து ஓன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த $moneycrop.localல இருக்க அந்த டொமைன்குள்ள இருக்க ஒன் ஆஃப் தி மிஷின் கொடுத்துருவாங்க. அந்த மிஷினை வச்சு தான் நீங்கள் இருக்க மீதி இருக்க ரூட் டொமைன், அதுக்கப்புறம் மீதி இருக்க கிராஸ் ஃபாரஸ்ட் அட்டாக்ஸ் அதெல்லாம் பண்ணி மீதி இருக்க ஃபாரஸ்ட்டில் இருக்க டொமைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் அப்யூஸ் தான் கைஸ். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து படிப்பீங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது எல்லாமே. இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல, இதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும் ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரிஸ் அதோட அட்டாக்ஸு அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து எடுக்கிறேன். அது ரொம்ப வாஸ்டான கான்செப்ட். ஓகே, இதான் வந்து லேப் என்விரான்மெண்ட். இதே தான் வந்து ரெப்ளிகேஷன் ஆகுமா எக்ஸாம் என்விரான்மெண்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எக்ஸாம் என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் லேப் என்விரான்மெண்ட் பண்ணுறக்கும் அதுக்கும். அப்யூஸ் வந்து எல்லாமே வந்து மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும். அப்யூஸ் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து லேப் என்விரான்மெண்ட் மாதிரி அங்கே வந்து நீங்கள் அதே டொமைன்ஸ் அதே ஃபாரஸ்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே. ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் லேபில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நிறையா டூல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களே வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு டூல்ஸுமே. ஆனால் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளாக் பண்ணுது, இல்லை என்னோட டிஃபெண்டர் ஃப்ளாக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அது எப்படி அஃபஸ்டிகேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃப்ளாக் அடிக்காத மாதிரி எப்படி நான் என்னோட ஸ்கிரிப்டை வந்து மாற்றணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ லைக் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் செஷன் ஹண்டர்ன்ட்டு ஒரு டூல் எடுக்கிறேன்னா அந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட ஏஎம்எஸ்ஐலேருந்து ஏதோ ஒரு ஃப்ளாக் பண்ணுது. நீங்கள் ஏஎம்எஸ்ஐ பைபாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பராக நீங்கள் வந்து எவைட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் மோஸ்ட்லி வர சான்சஸ் இல்லை. இன்கேஸ் இப்படி வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அது எந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகுது, இந்த டூல் இந்த ஸ்கிரிப்டில் வந்து எந்த இடத்துல வந்து ஃப்ளாக் பண்ணுது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நாலேஜ் இருக்கணும். எந்த லைனில் எப்படி என்ன ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஃபஸ்டிகேட் பண்ணலாம். இவங்களே வந்து அஃபஸ்டிகேட் பண்ண டூல்ஸ் தான் இது எல்லாமே. மோஸ்ட்லி ஆகாது, மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் வந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பைனரிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு ஜிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் லேப் என்விரான்மெண்ட் வந்து அவங்க ஃபுல் டோட் மிஷின்லேயே வந்து அந்த ஜிப் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதில் எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மிஷின்ஸில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே ஃபைன் பண்ண முடியாது. எந்த ஸ்கிரிப்ட்ஸ் எந்த பைனரிஸுமே வந்து ஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் தான் வந்து உங்களோட ஹோஸ்ட் மிஷின்லேருந்து, அதாவது உங்கள் இப்போ ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறீங்க தானே, அந்த மிஷின்லேருந்து நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு டூலாக வந்து நீங்கள் அந்த ஃபுட்நோட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதை நீங்கள் ஆர்டிபி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றா வந்து நீங்கள் நிறைய மெத்தட் இருக்குது. நான் வந்து எந்த மெத்தடில் யூஸ் பண்ணேன்னா என்னோட பைத்தான் சர்வர் வெப் சர்வரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நான் ஒவ்வொரு இன்வோக் வெப் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஒவ்வொரு இதுக்கும் வேணுங்கிற டூல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக அங்கே வச்சுக்கிட்டா போதும் ஃபுட்நோட் மிஷினில். அதுவே மோர் தென் எனாஃப் தான். இங்கே இருக்க கிட்டத்தட்ட நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், நிறைய பைனரிஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுட்நோட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அவங்க டிஸ்க் ஸ்பேஸ் எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, அதனால வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் நிறையா வாக் த்ரூஸ் நான் என்னோட ரிப்போர்ட்டில் என்னோட நோட்ஸில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி வேறு கீ நோட்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ செட்டப், என்னோட பிளட் டவுன் செட்டப் எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி உங்கள் ஓன் மெத்தடில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். ஓகே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏடி வேற எங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா, இத மட்டும் நீங்க பிலீவ் பண்ணி இருக்க முடியாது. எனக்கு இன்னுமே வந்து நான் நெறைய கத்துக்கிட்டு தானே எக்ஸாம்க்கு போணும். சிஆர்டிபி எக்ஸாம்க்கு அப்படின்னா, நெறைய வேஸ் இருக்கு. ட்ரைஆக்மில வந்து ஆக்டிவ் டைரக்டரி பாத் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிபாட்ஸ்ல வந்து Zypherன்ட்டு ஒரு ப்ரோ லேப் இருக்கு. அந்த ப்ரோ லேப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கும். அத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட அங்க நீங்க கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு, எக்ஸாம் வந்து நீங்க அப்பேர் ஆயிக்கலாம். ஆனா நான் வந்து பேசிக்கா நான் நிறைய பிளாக்ஸ் படித்தேன். நிறைய டாக்குமெண்டேஷன் படிச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரையாக்மில இருக்க சில இது அதுக்கப்புறம் வேற சிடிஎஃப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வேற சிடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சிடிஎஃபோட ரைட்டப்ஸு அதுக்கப்புறம் வேற திங்ஸ் பார்த்து நான் படிச்சு தான் நான் வந்து திங்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் ஆல்டர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் மெட்டீரியல்ஸே வந்து எனக்கு தெரிஞ்சு இனாஃப் தான், மோர் தென் இனாஃப் தான். ஸோ அங்கேயே நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏசிஎல் மைண்ட் மேப்பு, அதுக்கப்புறம் வந்து லேப் என்விரான்மெண்ட்டு, பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து லேப் மேனுவலோட பிடிஎஃப், அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீங்கள் வந்து 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். நான் வந்து டூல்ஸ் எல்லாமே நான் காமிச்சேன் உங்களுக்கு. அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் லோன் டூல்ஸு. நீங்கள் வந்து இன்னொன்று சி2 வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் என்விரான்மெண்ட், லேப் என்விரான்மெண்ட் வந்து சால்வ் பண்ணலாம். சி2 வந்து இவங்க வந்து ஸ்லீவர் வந்து ஸ்லீவர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு வந்து இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க மீன்ஸ் நிக்கல் மித்தல் லெக்சர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இல்லை வாக் த்ரூஸ்லாம் வந்து இருக்காது. ஸ்லீவர் வச்சு சி2 வச்சு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லேப் மேனுவல்ஸ்லேயே வந்து இருக்கும். ஸ்லீவர் வச்சு எப்படி பண்ணுறது லேப் என்விரான்மெண்ட்டை அப்படின்னு வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து நீங்கள் லேபை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, எக்ஸாம் என்விரான்மெண்ட் லேப் எல்லாம் எப்படி நான் கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு எல்லாமே எல்லா கைடன்ஸுமே அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக இதை மேக் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம். அதுக்கப்புறம் மெயினான திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சீட் சீட்ஸ் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணேன் இங்கே. சாரி அதுக்கப்புறம் இன்னொன்று கோடுன்ட்டு ஒரு இருக்குது கைஸ், கேம் ஆஃப் ஆக்டிவ் டைரக்டரின்ட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் வந்து இவங்க கொடுக்குற என்விரான்மெண்ட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. 30 days எனக்கு பத்தாதுன்னா உங்கள் லோக்கலில் கூட நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ரா வந்து நீங்கள் செட்டப் பண்ணலாம். கோடு இது பார்த்தீங்கன்னா அவங்களே கோட் லைட்டு, கோடு மீடியம் அந்த மாதிரி நிறைய என்ன வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட், எவ்வளோ டொமைன்ஸு அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு வருஷன். கோ லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு 2 டொமைனு, அதுக்கப்புறம் வெறும் கோடு பார்த்தீங்கன்னா 2 ஃபாரஸ்ட்டு 3 டொமைனு. அந்த மாதிரி உங்கள் லோக்கல் ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓனாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து சிஆர்டிபிக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஆனால் வந்து இவங்க லேப் என்விரான்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க லேப் என்விரான்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி இவங்க லேப் என்விரான்மெண்ட்டை ஒவ்வொரு இதுமா அப்யூஸ் வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இதே அப்யூஸ் தான் அங்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக இதே அப்யூஸ் வச்சு அங்கே ரெப்ளிகேட் பண்ணி அங்கேயும் நீங்கள் இதே என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோன்னா அப்படி கூட பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எனுமரேஷன் பண்ணுறது, எப்படி வந்து அப்யூஸ் பண்ணுறதுன்ட்டு வந்து அந்த கோடு நீங்கள் உங்கள் லோக்கலாக ஃபோர்ஸ் பண்ணி வச்சு அங்கே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் இல்லை கைஸ், அதனால நான் வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணல. நான் வந்து டேரெக்டாக அவங்க கொடுக்க லேப் என்விரான்மெண்ட்ஸ் மட்டுமே வந்து நான் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு டவுட்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் எப்படி அட்டாக் வேறு எப்படி எனக்கு லேட்டரலாக மூவ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நிறைய இது வந்து சீட் சீட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது கண்டிப்பாக நான் யூடியூப்பில் வந்து அந்த வீடியோ கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எல்லாமே பின் பண்ணி வைக்கிறேன். நான் யூஸ் பண்ண சீட் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் சீட் நல்லாயிருக்கும். இவங்க வந்து எப்படி வந்து இப்போ மிமிகார்ட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அந்த மிமிகார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியெல்லாம் டம்ப் பண்ணலாம், எங்கே இருந்தெல்லாம் டம்ப் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து இவங்களே வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இதை மட்டுமே வந்து நம்பி இருக்க வேண்டாம். சில இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாக கொடுக்கும். சில இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால உங்கள் மெத்தடாலஜி உங்கள் நாலேஜில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ
டிஎஸ்ஆர்எம் அபியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த அபியூஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ டபிள்யூடாக் இது வந்து நீங்கள் ஜிடிஎஃப்ஓ பார்த்துருப்பீங்க, லினக்ஸ் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ்க்கான இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த டபிள்யூடாக் சொல்லுவாங்க, ஆக்டிவ் டைரக்டரிக்கான சீட் ஷீட்ஸ் எல்லாமே. இது ஒவ்வொன்றா வந்து நீங்கள் இப்போ கெர்பரோஸ் இது இருக்குன்னா அந்த கெர்பரோஸ் எப்படி எப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது ஒவ்வொரு டிக்கெட்டு இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரெசிபியை நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸ் அந்த பேராமீட்டர்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சீட் ஷீட்ஸ் இருக்குது கைஸ். இந்த மாதிரி நோஷன் இருக்குது, இவங்க வந்து பப்ளிக்காக வந்து வச்சுருப்பாங்க. இது ஒவ்வொன்றா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சிஆர்டிபி எக்ஸாம் வந்து இந்த லேப் இப்போ நிக்கல் மித்தல் வந்து நிறைய என்ன சொல்லி கொடுப்பாரு, எப்படி வந்து ரெட் டீமிங் என்கேஜ்மெண்ட்ல எவ்வளோ ஆஃப்செக்காக பண்ணுறது, இடிஆர்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நிறையா இடம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுப்பீங்க, கெயின் பண்ணிப்பீங்க நாலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிஸ்கார்ட் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களே வந்து ஓன் சர்வர் வச்சுருப்பாங்க. ஆல்டர் செக்யூரிட்டி இது சாரி ஆல்டர் செக்யூரிட்டி வந்து ஓன் டிஸ்கார்ட் சர்வர் வச்சுருப்பாங்க. அதில் எல்லாமே நீங்கள் கொலாபரேட்டிவாக நிறைய பீப்புள் இருப்பாங்க, நிறையா எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் தான் இங்கே நிறையா இருப்பாங்க, ரியல் டைமாக வந்து ஒர்க் போயிட்டுருக்க பீப்புள். ஸோ அவங்ககிட்டருந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் நீங்கள் இப்போ நிறைய பேர் இங்கே டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் இது பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம், ரெசால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொலாபரேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூனா இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸாம் என்விரான்மெண்ட் எக்ஸாம் பற்றி யாரும் இங்கே பேச மாட்டோம். லேபில் ஏதாச்சும்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யாரும் உங்களுக்கு அப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாமோட மோட்டோ என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு நான் எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல, பட் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு 5 சர்வர் இருக்கும். அந்த 5 சர்வர்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணி நீங்கள் காமிக்கணும், ப்ராப்பராக நீங்கள் வந்து அதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால், எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஒரு 14 ஹவர்ஸ் வந்து நான் உட்காந்து நான் வந்து என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது எல்லாத்தையும், எல்லா சர்வர்ஸையுமே. ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்து நிறையா நான் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்டும் ஓகே, லேப் என்விரான்மெண்ட் இல்லை நீங்கள் எங்கே ஏடி என்விரான்மெண்ட் எங்கே கிடைக்குது, இல்லை ரெட் டீமிங் நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணுற ரெட் டீமிங் என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த எனுமரேஷன் தான் கீ. அந்த எனுமரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ், அதுக்கப்புறம் எப்படி டிசியாக வந்து அட்டைன் பண்ணணும், எப்படி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிடும். நீங்கள் எனுமரேஷன் ஃபேஸில் நீங்கள் எவ்வளோ டைம் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக அமையும் உங்களுக்கு. இல்லாட்டினா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த எக்ஸாம் ஆகட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற பென் டெஸ்டிங் பண்ணும்போது எல்லாம் இருக்கட்டும், எனுமரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். அது பண்ணாலே வந்து மோர் தென் எனஃப். அது பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும், எப்படி அட்டாக் பண்ணுறது, மீதி இருக்க எப்படி லேட்டர்லாம் மூவ் பண்ணுறதுன்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் வேறு என்ன என்கவுண்டர்ஸ் பண்ணேன்னா, லேப் எக்ஸாம் இருக்கும்போது நிறையா வந்து டூல்ஸ் நிறைய ட்ரபிள் ஷூட் பண்ணுச்சு. உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எக்ஸ்பெக்டட் த்ரோ கிடைக்காது, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் த்ரோ கிடைக்காது. அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணுற செஷன் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஏஎம்எஸ்ஐ பைபாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பைனரியை வச்சு ரன் பண்ணுறீங்கன்னா லோடர் வச்சு ரன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து எல்லா டிஃபென்சிவ் மெக்கானிசமும் வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீதி சொல்ல போனால் இப்போது அவங்க சொல்லி கொடுக்கும்போது ஆஃப்செக் பற்றி, அதுக்கப்புறம் வந்து இடிஎஸ் இதில் வந்து எப்படி டிடெக்ட் ஆகாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்டில் வந்து எங்கேயுமே வந்து இந்த இடிஆர் எம்டிஸ் எல்லாம் எங்கேயுமே இருக்காது. மைக்ரோசாஃப்ட் டிடெக்ஷன் ஃபார் எண்ட் பாயிண்ட்ஸ் அது எங்கேயுமே இருக்காது. ஆனால் லேப் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரியல் டைம் பண்ணுறக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரியல் டைம் இப்போ நான் சும்மா சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து லேப் என்விரான்மெண்ட் இல்லை எக்ஸாம் ஷார்ட் டவுன் போட்டு இன்ஜெஸ்டர்ஸ் போட்டு ஏதோ நீங்கள் டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
அது போட்டு உங்கள் லோக்கல் மிஷினில் வந்து பிளட் டவுனில் வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ரிலேஷன்ஷிப் மேப் ஆயிருக்குன்ட்டு. பட் நீங்கள் ரியல் டைமாக பண்ணும்போது இந்த பிளட் டவுன்ட்டு நீங்கள் ரன் பண்ணாலே வந்து கண்டிப்பாக வந்து டிடெக்ட் ஆயிரும். அந்த நீங்கள் பண்ணுற இதுவே வந்து மீனிங்லெஸ் தான் அதுக்கப்புறம். ஆனால் ப்ராப்பராக எவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த லேர்னிங்ஸ் சிஆர்டிபி எக்ஸாம் தவிர்த்து நீங்கள் ப்ராப்பராக எவேஷன் டெக்னிக்ஸு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லணும், வேற வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த 1 இயர்ல வந்து இதுவும் அதுக்கப்புறம் சிஹெச்சும் பண்ணேன். சிஹெச்சும் இதுவும் வந்து நான் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து வேற இது இது வந்து வேற தனி ஸ்டாண்டர்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு சிஹெச். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வேற ஏதாச்சும் ஃபைனல் டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் டிப்ஸ் வந்து அதான் நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ லேபில் வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க, எவ்வளோ லேபில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் அமையும். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஃபெயிலும் ஆயிருக்காங்க இந்த எக்ஸாம் பண்ணி முடிக்கும்போது. அவங்களால ஒரு 5 சர்வரில் இப்போது நான் முன்னாடி கேள்விப்பட்டதில் வந்து இப்போ ஒரு 5 சர்வர் இருக்குது, நான் 3 சர்வர் தான் நான் கமெண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ண முடிஞ்சுச்சு, மீதி இருக்க 2 சர்வர் என்னால் பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த 3க்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ரிப்போர்ட் எழுதினாலே வந்து மேத்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இது டிஸ்கார்டில் வந்து அந்த ஆல்டர் செக்யூரிட்டி அட்மின்னே இருப்பார் ஒருத்தர். அந்த அட்மின் கட் நான் கேட்கும்போது இல்லை 5 சர்வர்லுமே நீங்கள் வந்து கமெண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணாதான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருமே வந்து அந்த 2 பண்ணால் போதும் 3 பண்ணால் போதும்ன்ட்டு அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து 5மே நீங்கள் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி ஃபுல்லாகவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயில் கம்யூனிகேஷன் தான் எல்லாமே. நீங்கள் வந்து எக்ஸாம் முடித்தோடனே நீங்கள் வந்து உங்கள் ரிப்போர்ட் நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு அமுச்சு விட்டோன்னா அவங்க வந்து 7 days எடுப்பாங்க உங்களோட ரிப்போர்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இதெல்லாம் 7 days எடுப்பாங்க. 7 daysக்குள்ளே வந்து உங்களுக்கு 7 days இல்லை 7 daysக்குள்ளே வந்து எப்போனாலும் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ May 10th அமுச்சு விட்டேன். எனக்கு ஆஃப்டர் 4 days வந்து எனக்கு வந்து இவங்ககிட்ட இருந்து கிளியர்டுன்னு வந்து மெசேஜ் வந்துருச்சு, அவர் சக்ஸஸ்ஃபுல்லியாக கிளியர் தி எக்ஸாம் அப்படின்னு வந்து வந்துருச்சு. இன்னும் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க 1 weekக்குள்ளே வந்து அந்த கிளியர்டுன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 weekக்குள்ளே வந்து சர்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சர்டிஃபிகேஷன் வந்தோடனே எனக்கு வந்து ஒரு 2 daysல வந்து கிடச்சிச்சு அந்த கிளியர்டுன்னு அந்த மெயில் வந்தோடனே. அப்புறம் சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2 daysல வந்து வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் சர்டிஃபைட் இன் ரெட் டீம் ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு வந்து வரும். அக்ஷய் டிபி சர்டிஃபைட் இன் ரெட் டீம் ப்ரொஃபஷனல் அப்படின்னு வந்து வரும். வேற என்ன சொல்லணும்னா, ரிப்போர்ட்டிங் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ரிப்போர்ட்ஸ் நான் வந்து எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறது, நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் வரும் எங்கே பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் டிஸ்கார்டு நீங்கள் சிஆர்டிபி வந்தீங்கனாலே பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்கார்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். டிஸ்கார்ட் சர்வர்ஸு அங்கேயே வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ண அவங்க ரிப்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். டிஸ்கார்டில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரிப்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. நீங்கள் அதை கூட வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ண ரிப்போர்ட் டெம்ப்ளேட் வந்து வேறு. அது நான் முடிஞ்சால் நான் வந்து அந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே நான் வந்து கண்டிப்பாக டேக் பண்ணி விடுறேன். வேறு என்ன சொல்லணும்னா, நீங்கள் ப்ராப்பராக டெடிக்கேட்டடாக இதுக்குன்னு உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் உங்களால் பண்ண முடியல, இப்போ லேப் என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் உங்களால் முடியலன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இவங்ககிட்டயே நீங்கள் ஏடி லேப் சப்போர்ட்னே ஒரு வச்சுருப்பாங்க மெயிலு. ஸோ அந்த மெயிலை நீங்கள் அமுச்சுட்டு அவங்ககிட்ட இன்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஆனால் எக்ஸாம் என்விரான்மெண்ட்டில் இது எதுவுமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் சோலோவாக நீங்கள் தான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸு எனுமரேஷன் உங்கள் மெத்தடாலஜி அதுக்கப்புறம் நீங்கள் கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக சிஆர்டிபி வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த இதை வந்து ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக இது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். மற்றபடி இந்த எக்ஸாம் வந்து என்னோட ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 9/10 நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு கொடுப்பேன். நீங்கள் ரெட் டீமிங் மேலே கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் போகணும். நான் ஏற்கனவே வந்து ஜாபில் இருக்கேன், எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸில் இந்த மாதிரி ஆக்டிவ் டைரக்டரிஸ் நான் என்கவுண்டர் பண்ணுறேன்னா தாராளமாக இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எடுக்கலாம். நான் ரெட் டீமிங் அதுக்கப்புறம் வேறு இதெல்லாம் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை வந்து இந்த சர்டிஃபிகேஷன் நான் வந்து எதை கூட கம்பேர் பண்ண முடியும்னா, இப்போ நான் வந்து ஓஎஸ்சிபின்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆஃப்செட் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒன் ஆஃப் தி சர்டிஃபிகேஷன். ஸோ அது வந்து பியூர்லி பென் டெஸ்டிங் மோட்டோவில் தான் வந்து அந்த இது வச்சுருப்பாங்க. இது வந்து ரெட் டீமிங் சர்டிஃபிகேஷன். நிறைய பேருக்கு வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங்க்கும் ரெட் டீமிங்க்கும் அந்த ஸ்மால் டிஃபரன்ஷியேஷன் இன்னும் தெரியல. நான் கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ்சிபியில் இருக்க ஆக்டிவ் டைரக்டரிஸ் கான்செப்டை விட சிஆர்டிபியில் இருக்க ஆக்டிவ் டைரக்டரி கான்செப்ட் தான் ரொம்ப அதிகமான கான்செப்ட். அதிகமாக வச்சுருப்பாங்க கான்செப்ட்ஸ் எல்லாமே டீச் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் டைரக்டரிஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வந்து கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது. வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஒரு சிஆர்டிபி பற்றி உங்களுக்கு ஓவரால் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னோட டிஸ்கார்டில் நீங்கள் எப்போ வேணால் மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கார்டில் வந்து நீங்கள் எங்கிட்ட எப்போ வேணால் டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் எக்ஸாம் பற்றி, சிஆர்டிபி பற்றி, இல்லை வேறு டவுட்ஸ் ஏடிஸ் பற்றி நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னோட ஐடி வேணால் இங்கே டைப் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஐடி. ஸோ இந்த ஐடியை நோட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். இந்த ஐடியை நோட் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் சிஆர்டிபி என்னோட லிங்க்டின்னும் வந்து நீங்கள் லிங்க்டின்லேயும் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இதான் என்னோட லிங்க்டின் ஐடி. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட குவரிஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. நான் வந்து ஒவ்வொன்றா வந்து இது பண்ணணும்னு நினச்சேன். சாரி கைஸ், நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்ட்ரக்சர்டாக வந்து நான் எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சம்திங் வந்து நிறையா இன்புட்ஸ் கிடச்சிருக்கும் இந்த சிஆர்டி பற்றி அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ரெட் டீமிங், ஆக்டிவ் டைரக்டரிஸ், அதுக்கப்புறம் நான் இந்த 1 இயர் படித்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஹெச் பற்றியும் எனக்கு வந்து எப்படி படிக்கணும், என்ன மாதிரி மெத்தடில் படிக்கணும் அப்படின்னு வந்து டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் சிஹெச் பற்றியும் நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதான் கைஸ் நான் சொல்ல வேண்டிய விஷயம். தேங்க்யூ கைஸ். பார்ப்போம், இன்னுமேல் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ்.